Hello viewers, welcome to Super Brain. Exercise 5.2 first sum பார்க்கலாம். What is the slope of a line whose inclination with positive direction of x-axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது inclination angle வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, slope வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ளினேஷன் ஆங்கிள்னா சாய்வு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். சாய்வு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்லோப்னா சாய்வு அப்படின்னு அர்த்தம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் தீட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்லோப் அப்படின்னா அதை எம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan தீட்டா. ஓகே, இந்த தீட்டாக்கு தான் இப்போ நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எம் ஈக்குவல் டு tan, இந்த தீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி போட்டுக்கலாம். சரி, இப்போ tan 90உடைய வேல்யூ நமக்கு தெரியணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th சாப்டரில் நமக்கு இதுக்கான வேல்யூஸ்லாம் டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 241 பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரிக்கு நமக்கு வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா tan தீட்டாவுடைய வேல்யூஸ் தான் வேணும். tan 90 டிகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா அன்டிஃபைன்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதில் இந்த டேனுடைய வேல்யூஸ் மட்டும் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேப்லெட் காலம் எப்படி ஈஸியாக போடலாம், எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ 0 டிகிரினா 0, 30 டிகிரினா 1/√3, 45 டிகிரினா 1, 60 டிகிரினா √3, 90 டிகிரினா அன்டிஃபைன். அது மட்டும் எழுதிக்கலாம். ஸோ டேனுக்கு வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா 0 டிகிரி வந்து 0, 30 டிகிரி 1/√3, 45 டிகிரி 1, 60 டிகிரி √3. ஸோ இங்கே என்ன இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே டினாமினேட்டர் இருக்குது, இங்கே போட்டுக்கோங்க. 90 டிகிரி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே அன்டிஃபைன்டு. அன்டிஃபைன்டுனா நமக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு அர்த்தம். 1/0, 0 வந்து டினாமினேட்டரில் வந்து அதை தான் நம்ம வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு 90 டிகிரி, tan 90 டிகிரி பார்த்திங்கன்னா அன்டிஃபைன் தான். ஸோ நம்ம இங்கே அன்டிஃபைன்டு அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் ஸ்லோப்பு. ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு தீட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா. தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். அது எம்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan தீட்டா. அப்போ எம் ஈக்குவல் டு tan, இந்த தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 0 டிகிரியை போட்டுக்கலாம். அப்போ எம் ஈக்குவல் டு tan 0 எவ்வளோ இருக்குது நமக்கு 0. அப்போ நம்ம இங்கே 0ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.